السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بفضل بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى: إن الظن إلا ظن وما نحن بمستيقنين. صدق الله العلي العليم. قال نبينا صلى الله عليه وسلم: أن الناس سيضربون أكباد الإبل في طلب العلم فلا يزيدون أحدا أعلم من عالم المدينة، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏகவல்ல இறைவன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாவதாக. மேலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை அடிச்சவராக பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள் நல்லவர்கள் மீதும், இன்னும் இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ் தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. நாம் இப்போது எப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அமர்ந்திருக்கின்றோம் என்று சொன்னால், மஜ்லிஸுல் மதுஹப், அதாவது மதுஹபுகளினுடைய ஒரு மஜ்லிஸிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். அப்படி என்று சொன்னால், இந்த மஜ்லிஸிலே பேச இருக்கின்ற அனைத்து விதமான மதுஹபுகள் சார்ந்த எல்லா விஷயங்களையும் நம்முடைய மனதிலே நாம் முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் உலகை 4 திசைகளை கொண்டு நாம் எப்படி உள்ளடக்குகின்றோமோ, அதே போல இந்த இஸ்லாம் என்ற ஒரு வட்டத்தை 4 மதுஹபுகளை கொண்டு நாம் பூர்த்தி செய்கிறோம். இந்த உலகத்திற்கு எப்படி 4 முக்கியமான திசைகள் இருக்கின்றதோ, அதே போல இந்த இஸ்லாம் என்ற ஒரு வட்டத்தை 4 மதுஹபுகளால் நாம் போர்த்தப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட 4 மதுஹபுகளில் 2ஆம் இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு நபராக இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ், அதாவது மாலிக் இப்னு அனஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், இவர்களுடைய வரலாறு மிகவும் நீளமானது. ஆக இந்த நீளமான வரலாற்றை நான் 3 பங்குகளாக உங்களுக்கு புரியும்படியாக, உங்களுக்கு எளிய முறையில் நான் உங்களுக்கு விளக்குவதற்காக 3 பங்குகளாக நான் அதை வைத்திருக்கின்றேன். முதலாவது பங்கு பாணி. ஒவ்வொரு இமாம்களிடத்திலேயும் அவர்கள் மஸ்அலாக்களை எப்படி எடுத்து செல்கிறார்கள், ஒரு கேள்விக்கு எந்த நிலையில் எப்படி பதில் சொல்கிறார்கள் என்பதும் சில பாணி என்பது இருக்கும், ஃபார்மட். ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு ஃபார்மட் இருக்கும். அதே போல இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுக்கு ஒரு பாணி உண்டு. அவர்களுடைய பாணி எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஒரு கேள்வி அவர்களிடத்திலே வந்திருக்கும். அந்த கேள்வியை எழுதுவதற்கு முன்பாக மாஷா அல்லாஹு லா குவத இல்லா பில்லாஹ், மாஷா அல்லாஹு லா குவத இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தையை எழுதிவிட்டு தான் பிறகு அவர்கள் அந்த கேள்வியவே எழுத ஆரம்பிப்பார்கள். இந்த வசனத்தை, அதாவது இந்த வார்த்தையை எழுதிவிட்டு பிறகு அந்த கேள்வியையும் அதற்கான உரிய பதிலையும் அதன் விளக்கத்தையும் எழுதிவிட்டு இறுதியாக இந்த ஆயத்தை எழுதுவார்கள். இன்னல் அظنு இல்லா ظن وما نحن بمستيقنين என்ற ஆயத்தை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் எழுதுவார்கள். இப்படி இந்த ஆயத்தை எழுதி முடித்துவிட்டு அவர்களுடைய அந்த கேள்வி பதிலுக்கான அந்த ஒரு கேள்வியையும் அந்த பதிலையும் நிறைவு செய்வார்.
இப்படி ஒவ்வொரு இமாம்களுக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட ஃபார்மட் இருக்கும். அப்படி பார்த்தோம்னு சொன்னால் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய ஃபார்மட் இதுதான். எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மசாலாவாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இப்படித்தான் அவருடைய நடை இருக்கும். எந்த ஒரு மசாலாவை எழுதிய பிறகும் ஜவாபு சஹீஹ் என்று எழுதக்கூடியவர்களுக்கு மத்தியில் இப்படி ஆயத்தை வைத்து முடிக்கக்கூடிய இந்த ஒரு மெத்தடிலே இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறார்கள். தனித்து அறிகிறார்கள். அவர்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னாலே அவர்களுடைய தோற்றமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் அவர்கள் கொஞ்சம் கம்பீரமாக இருப்பார்கள். இன்னும் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்தில் இருந்த ஒரு தனிப்பட்ட சிறப்பு என்னவென்று சொன்னால், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய வசதியை கொடுத்திருந்தார் என்று சொன்னார். ஃபராசத் என்கிற ஒரு அகப்பார்வையை அல்லாஹ் தஆலா இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அகப்பார்வை அகப்பார்வை அப்படி என்று சொன்னால் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று ஒரு பழமொழி நம்ம கேட்கிறோம். எப்படி அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அதே போல இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு ஆயத்தை பார்த்தாலோ, ஒரு ஹதீஸை பார்த்தாலோ, அல்லது யாருடைய முகத்தை பார்த்தாலோ, யார் எதுவாக இருந்தாலும் சரி, அதற்கான விளக்கத்தை கூறிவிடுவார்கள். இதுதான் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி இருந்த ஒரு தனிப்பட்ட சிறப்பு. இப்போ ஒரு மனிதர் பார்க்கிறாங்கன்னு சொன்னா இவர் என்ன பண்ணுவாரு, எப்படிலாம் இருப்பாரு, எங்க போவாரு என்பதை சொல்லுவாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள், அவர் கூறுகிறார்கள், நான் முதலில் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலே கல்வி கற்பதற்காக சென்றேன். அப்படி செல்லும் பொழுது என்னை மேலிருந்து கீழாக ஒரு பார்வை பார்த்து விட்டு, உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்டார்கள். நானும் என்னுடைய பெயர் முஹம்மத் என்று கூறினேன். ஓ முஹம்மதே, நீ அல்லாஹ்விற்கு பயந்து கொள், இன்னும் பாவத்தை விட்டும் நீ விலகி இரு. ஏன் என்று சொன்னால், நீ வரக்கூடிய காலங்களிலே நீ வளர்ந்து பெரியாரானதற்கு பிறகு உனக்கு அல்லாஹ் தஆலா உயர்ந்த பெரிய ஒரு அந்தஸ்தை வைத்திருக்கின்றான். ஆக நீ இந்த ஒரு வயதில் இருந்தே நீ அல்லாஹ் தஆலாவிற்கு பயந்து கொள், பாவத்தை விட்டும் நீ விலகி இரு என்பதாக இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னதாக ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள். அப்படி என்று சொன்னால் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய மெத்தட், எல்லா விஷயத்தையும் நடத்துகின்ற அந்த ஃபார்மட் எந்த விதத்தில் இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிறகு இரண்டாவதாக இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் பல சஹாபாக்களை போல, பல நபர்களை போல அரசர்களுடைய சோதனைகளுக்கும் ஆளாயிருக்கிறார்கள், அரசர்களுடைய கண்ணியத்திற்கும் ஆளாயிருக்கிறார்கள். அரசர்களுடைய சோதனை என்ன அப்படின்னு நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அப்போது அப்பாசிய மன்னர்களின் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த ஆட்சியுடைய மன்னராக ஜஃபர் மன்சூர் என்ற ஒரு நபர் மன்னராக இருந்தார். அவருக்கு கீழே இருக்கக்கூடிய கவர்னர் அவர் ஜஃபர் சுலைமான் என்ற ஒரு நபர், அவர்தான் கவர்னர். இப்படி இருக்கிற சமயத்திலே ஒரு இடத்தில் அமர்ந்து இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தலாக்கினுடைய சட்டத்தை சொல்லிக் கொடுக்கின்றார். அதாவது வலுக்கட்டாயமாக ஒருவரை கட்டி வைத்தோ, அவரை வலுப்படுத்தி உன்னை கொன்று விடுவேன் என்று கூறியோ அவர்களிடமிருந்து தலாக் வாங்கப்பட்டால் அந்த தலாக் செல்லாது என்று மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள் அந்த ஒரு சபையில். இப்படி கேட்ட அந்த செய்தியை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களின் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்ட சில நபர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அந்த சம்பவத்தை அப்படியே கவர்னரிடத்தில் எடுத்துச் சென்று அதை அப்படியே மாற்றி சொல்கிறார்கள். எப்படி? ஓ கவர்னர் அவர்களே, நீங்களும் உங்களுடைய அரசரும்
இந்த ஆட்சி மக்களிடமிருந்து வலுக்கட்டாயமாக நீங்கள் குடிக்கிறீர்கள், கட்டாயமாக நீங்கள் இந்த மன்னராட்சி, அதாவது இந்த பதவிக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள், எனவே இந்த பதவி என்பது உங்களுக்கு செல்லாது என்ற ஒரு விஷயத்தை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள் என்று சொன்னவுடன் கவர்னர் அவர்களுக்கு ஆற்றல் தாங்க முடியாது. உடனே வந்தார்கள். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை கைது செஞ்சு சிறையில் அடைக்கப்பட்டு அவர்களுக்கு சௌகரியங்கள் கொடுக்கப்பட்டது, சாட்டையினால் அடி கொடுக்கப்பட்டது. பிறகு அவர்களுடைய ஒரு தோல் புஜத்தை, அதாவது அவருடைய ஒரு கையை பிடித்து முறுக்கினார்கள். அப்படி முறுக்கப்பட்டதில் அன்றிலிருந்து இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு ஒரு தோல் புஜம் இறங்கியதாகவே காட்சியளித்தது. அந்த சம்பவத்தில் இருந்து இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய ஒரு தோல் புஜம் இறங்கியதாகவே காட்சியளித்தது என்று கூறுகிறார்கள், வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். அதே போல சில அரசர்களின் மூலமாக இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சியெல்லாம் முடிந்ததற்கு பிறகு, இந்த கெட்ட ஆட்சியெல்லாம் முடிந்ததற்கு பிறகு ஒரு நல்லதொரு ஆட்சி வருகிறது என்று கிதாபில் எழுதுகிறார்கள். ஹாரூன் ரஷீத் பாதுஷா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், யாரை பார்த்து? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி பார்த்து கூறுகிறார்கள், இந்த மதீனா முழுக்க நீங்கள் எழுதிய அந்த முஅத்தா என்ற கிதாபை ஒவ்வொரு வீட்டிலும் உங்களுடைய முஅத்தா என்ற கிதாபை தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது என்று நான் சட்டம் இடட்டுமா, என்று நான் கட்டளை இடட்டுமா என்று கேட்டார். அதற்கு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், வேண்டாம், என்னுடைய, அதாவது இந்த கிதாபை விட இதற்கு பிறகும் வரக்கூடிய கிதாபுகளை, அதாவது எல்லாவற்றையும் அவர்கள் வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். படிப்பு என்பது ஒன்றை மட்டும் படிப்பதற்கு பேர் படிப்பது, இருக்கக்கூடிய அனைத்துவற்றையும் நாம் படித்து அதை அறிவதற்கு பேர் தான் படிப்பு. ஒரு விஷயத்தை படித்து விட்டால் மட்டும் நாம் படிப்பாளியாக ஆகிவிட முடியாது. இருக்கிற எல்லா விஷயத்தையும் நாம் ஆராய்ந்து அதை படித்தோம் என்று சொன்னால் நாம் மிகப்பெரிய ஒரு படிப்பாளி என்று சொல்லிக்கொள்ளலாம். இதைத்தான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த இடத்திலே நாடினார். ஆக பல நபர்களைப் போல இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் அரசர்களின் சோதனைகளையும் அரசர்களின் கண்ணியத்திற்கும் ஆளாயிருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த சில இரண்டு சம்பவங்களின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, இதுதான் இருக்கிறதிலேயே முக்கியமான பாயிண்ட், இருக்கிறதிலே முக்கியமான ஒரு பங்கு. இதைத்தான் நாம் கவனமாக கவனிக்க வேண்டும். என்னவென்று சொன்னால், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய சிறு வயதிலே அவர்கள் எப்படி கல்வியை கற்றார்கள், அதை எப்படி வளர்ந்ததற்கு பிறகு கற்றுக் கொடுத்தார்கள், இதுதான் கிரேஸ் பாயிண்ட். இவர்களுடைய தாயாரின் பெயர் ஆலியா. இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், தன்னுடைய மகனை சிறு வயதிலேயே ஆலிமாக பார்க்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு ஜிப்பாவையும் அவர்களுக்கு கைலியையும் அவர்களுக்கு அழகாக ஒரு தலைப்பாகையையும் வைத்து மதரசாவுக்கு அனுப்புவார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்படி அவர்களை அலங்காரமாக, அதாவது இருக்கிற துணிகளிலேயே மிக உயர்ந்த துணியாக அணிவித்து அவர்களுக்கு தலைப்பாகை மிகவும் அழகாக அணிய வைத்து அணிந்து அவர்களை ரபியா என்ற ஒரு உஸ்தாதிடத்திலே இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை விடுகிறார்கள். விட்டதற்கு பிறகு மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை அந்த மதரசாவிலே விட்டுவிட்டு வரும்போது சொல்கிறார்கள், ஓ மாலிகே, நீ ரபியாவிடமிருந்து கல்வியை கற்பதற்கு முன்பாக நீ முதலாக அதவை கற்றுக்கொள். உனக்கு கல்வி வர வேண்டும் என்று சொன்னால் நீ அதவை கற்றுக்கொள். அதவை கற்றதற்கு பின்பாகத்தான் உனக்கு அல்லாஹ் தஆலா உன்னுடைய உள்ளங்களிலே கல்வியை போடுவான் என்ற ஒரு வார்த்தையை சொன்னார். இதன் காரணமாகத்தான் ஒரு வகையில் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய வளர்ச்சிக்கு அவருடைய தாய் தந்தையர்களும் ஒரு காரணமாகத்தான் இருந்தார். ஒரு தடவை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய, அதாவது இமாமினுடைய தந்தை, இமாமிற்கு ஒரு சகோதரர் இருந்தார். இமாம் அவர்கள் சிறிபிள்ளை, இவருடைய அண்ணன் ஓரளவு வளர்ந்தவர்.
அவர்களிடத்திலே தனது தந்தை அவர்களது தந்தை ஒரு மசாலா கேட்கிறார். அந்த கேள்விக்கு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி விட தெரியல. ஆனா அவங்க அண்ணன் கரெக்டா சொல்லிட்டாரு. இப்படி சொன்ன உடனே அவருடைய தந்தை கூறுகிறார், நீ புறா பிடிப்பதற்கு மட்டும்தான் நீ லாயக்கு. நீ இப்படியே உன் வாழ்க்கை முழுக்க நீ புறா பிடிச்சிட்டு இருந்தன்னு சொன்னா உங்களோட வாழ்க்கை இப்படியே தான் போகும். ஏன் என்று சொன்னால் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு புறாவின் மீது உள்ள அந்த மோகம், சிறு வயதிலிருந்து புறாவை வளர்ப்பதுமாக அதற்கு தீனி போடுவதுமாக புறாவை அதிகமாக கவனித்துக் கொண்டிருந்தார்கள். இப்படி இருக்கிற சமயத்திலே இந்த வார்த்தையை இந்த தந்தை சொன்னதற்கு பிறகாக இப்னு உர்முஸ் என்ற ஒரு உஸ்தாதிடத்திலே 8 வருடம் படிக்கிறார். 8 வருடம் இப்னு உர்முஸ் என்கிற ஒரு உஸ்தாதிடத்திலே 8 வருடம் மிகவும் கவனமாக அவர்கள் படிக்கிறார்கள். அப்படி படிக்கிற சமயத்திலே அப்படி படித்து முடித்துவிட்டு அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆலிமாவும் ஆகினார். இமாம் உர்முஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலே மாலிக் ரஹ்மத்துல்லாஹி எப்படி கல்வியை கற்றார்கள் என்பதற்கு ஒரு சிறிய ஒரு வரலாறு இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், இமாம் அவர்கள் தன்னுடைய வீட்டிலிருந்து கிளம்புவதற்கு முன்பாக அவர்களுடைய கை நிறையாக அவருடைய கை முழுவதும் பேரித்த மலர்களை கொண்டு வருவார்கள். கொண்டு வந்து இமாம் உர்முஸ் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய வீட்டு வாசலுக்கு முன்பாக இருக்கக்கூடிய சிறுவர்களை அழைத்து இந்த பேரித்த மலர்களை கொடுத்துட்டு சொல்வார்களாம், நான் உள்ளே படிக்க செல்கின்றேன். யாராவது இமாம் உர்முஸ் ரஹ்மத்துல்லாஹி பார்த்து கேள்விகள் கேட்க வேண்டும் என்று வந்தாலோ, மசாலாக்களை கேட்க வேண்டும் என்று வந்தாலோ, ஏதாவது பார்க்க வேண்டும் என்று வந்தாலோ, இமாம் அவர்கள் பிஸியா இருக்காங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருங்க. எப்படி இருக்காங்க? அவங்க வேலையில இருக்காங்க, நீங்க போயிட்டு அப்புறம் வாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சின்ன பசங்கள்கிட்ட, சிறு வயதில் இருக்கக்கூடிய பசங்கள்கிட்ட சின்ன சின்ன பேச்சு வளத்தை கொடுத்து அப்படி அவருடைய கல்வி இருந்தது. அவருடைய கல்வியுடைய தேட்டம் எந்த அளவிற்கு இருந்தது என்று சொன்னால், அவர்களுடைய மாணவர்களில் சில முக்கியமான ஒரு மாணவர்களில் ஒருவர் காசிம் அவர்கள் சொல்கிறார்கள், இமாம் அவர்களிடத்திலே காசு முடிந்து விட்டாலும், கல்வி கற்கக்கூடிய காலகட்டத்திலே காசு முடிந்து விட்டாலும் அவர்களுடைய வீட்டில் மீது இருக்கக்கூடிய அந்த முகடுகளையும் அந்த பலகைகளையும் எடுத்து கடையில் வைத்துவிட்டு அதிலிருந்து வரக்கூடிய காசு மூலமாக கல்விகளை பெற்றார்கள் என்று காசிம் ரஹ்மத்துல்லாஹி கூறுகிறார். இந்த கல்வியுடைய விஷயத்தை நான் ஏன் கடைசியாக சொன்னேன் என்று சொன்னால், அசலை தான் நான் முதல்ல வச்சிருக்கணும். சின்ன வயசுல இருந்து இவங்க எப்படி கல்வியை கற்றாங்க, எப்படி பிறருக்கு கற்றுக் கொடுத்தாங்க என்ற விஷயத்த நான் முதல்ல உங்களுக்கு சொல்லணும். ஏன் நான் உங்களுக்கு கடைசியில சொல்றேன்னு சொன்னா, நம்ம எந்த ஒரு விஷயத்த கடைசியா ஒரு விஷயத்த பார்க்கிறோமோ அதான் நம்ம மைண்ட்ல ரொம்ப நேரம் நிற்கும். ஒரு விஷயத்தை நாம் கடைசியாக பார்க்கிறோம், கடைசியா ஒரு விஷயத்த பார்க்கிறோம்னு சொன்னா அந்த விஷயம் நம்ம மூளையில அப்படியே பதிஞ்சிடும். இதுதான் கடைசியா நான் பார்த்தேன், இதைதான் நான் கடைசியா நடந்ததை பார்த்தேன் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் நம்முடைய மூளையில் இருப்பதற்காகத்தான், நம் மனதில் நாம் ஆழமாக பதியறைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆணித்தனமான விஷயத்தை நான் கடைசியாக உங்களுக்கு கூறினேன். அவர்கள் எப்படி கல்வியை கற்றார்கள் என்பதை கூறிவிட்டேன். அவர்கள் எப்படி கல்வியை கற்றுக் கொடுத்தார்கள் என்ற ஒரு சிறிய வரலாறை மட்டும் நான் கூறிவிட்டு முடித்திருக்கிறேன். ஒரு சிறிய வரலாறு. அதாவது இமாம் அவர்களிடத்திலே ஹதீஸையும் ஃபிக்ஹையும் கற்பதற்காக சில நபர்கள் வருவார்கள். அப்படி வரும் பொழுது இமாம் அவருடைய பணிப்பெண் வெளியே வந்து கேட்பாரு, நீங்கள் ஃபிக்ஹை பற்றி கேட்க வந்திருக்கிறீர்களா அல்லது ஹதீஸை பற்றி கேட்க வந்திருக்கிறீர்களான்னு கேட்பார்கள். இவர்கள் ஃபிக்ஹை பற்றி கூறினார்கள் என்று சொன்னால் இமாம் அவர்கள் உடனடியே வந்துவாங்க. அப்படி இவங்க ஹதீஸை கற்க வந்திருக்கிறோம், ஹதீஸுடைய சந்தேகங்களை தீர்க்க வந்திருக்கிறோம் என்று கூறினால், குளித்துவிட்டு இருக்கின்ற ஆடைகளிலே உயர்ந்த ஆடையை அணிந்துவிட்டு தலைப்பாகையை கட்டிக்கொண்டு உயர்ந்த மனம் வீசக்கூடிய அத்தர்களை அணிந்து கொண்டு ஊர் என்கிற ஒரு ஊதுபத்தியை பற்ற வைத்துவிட்டு வருவார்கள். அந்த அளவிற்கு ஹதீஸ்களுக்கு இமாம் அவர்கள் கண்ணியம் கொடுத்தார்கள். அதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா அவர்களை கல்வியிலே உயர்ந்த ஒரு அந்தஸ்திலே வைத்திருக்கின்றான். எனவே நாம் வாழக்கூடிய காலகட்டங்களில் இவர்களை போன்று நாமும் அந்த கல்வியை கற்க வேண்டும், நாமும் அந்த கல்வியை பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அல்லாஹ் தஆலா
சுவர்க்கத்தை அளிப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.